ஹலோ ஆல். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா மதர் ஆஃப் அ டீனேஜ் மதர். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் லுக்கிங் யங் ஃபாதர். அது உண்மைதான். பட் ஆனால் வந்து தேங்க்யூ ஃபார் த கமிங். என்ன கன்சர்னுக்காக வந்திருக்காங்கன்னா அவங்க வந்து ப்ராப்பர் வந்து அவங்களோட டாட்டரோட டீடாக்ஸ் செஷன்ஸ்க்காக தான் ஆக்சிப்ளஸ் வந்தாங்க. ஹவ் யூ கேம் டு நோ அபவுட் ஆக்சிப்ளஸ் மேம்? I came to know about by my brother's wife actually. She recommended him, Swati Govardhan. She recommended me to go there so that it can be solved because she has come here, she undergone the treatment, she feels better. At the same time அவளுக்கு ரொம்ப satisfied இருந்தனால அவ எனக்கு ரெஃபர் பண்ண மாட்டா. That's first thing is that. So I believed her, I came. I just entered ஆகும்போதே இந்த ஆம்பியன்ஸ் பார்த்து ஐ ஹேவ் a confidence, பாசிட்டிவ் வைப்ன்றது இங்க நிறைய இருக்கு. தட் இஸ் வேர் ஆஃப்டர் சீயிங் ஹர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மை டாட்டர் லவ்ஸ் ஹர், தி வே ஷி டாக்ஸ் எவ்ரிதிங். நீங்க சொன்ன ஒரு வார்த்தை இதே தான் நானும் சொல்றேன். நோ தேர் இஸ் நோ ரிசல்ட். ஆஃப்டர் யூ ஆர் சேயிங் ஷி ஃபாலோட் எவ்ரிதிங். நான் எதுவுமே கொடுக்கல, அவளே அந்த மெக்னீசியம் பவுடர் போடுறா, கலக்குறா, குடிக்கிறா, போய் தூங்குறா. இட்ஸ் சர்ப்ரைசிங் டு மீ. நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்கள வீடியோல ஜாயின் பண்ண வைக்கிறேன். அங்க நின்று ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் டல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோல வரலன்ட்டாங்க. பட் ஐ ஹாவ் டு ஆஸ்க் சாரி டு ஹர் பர்சனலி. இது வந்து நான் இப்போ வீடியோக்காக சொல்லல. லாஸ்ட் டைம் என்னை மீட் பண்ணோம், இந்த கன்வே பண்ண விஷயத்தை அவங்க டாக்டருக்கு திரும்பி சொல்லுங்கன்னாங்க. ஐ வாஸ் குவைட் பிஸி அண்ட் பேக் வித் தட். சாரி ஃபார் தட். ஆனால் எவ்ரி டைம் பார்க்கும்போதும் நான் அப்டேட் கேட்காம அனுப்ப மாட்டேன். ஐ நோ த கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிகாஸ் ஒரு அடல்ட் ஒரு டீனை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணி இந்தாங்க நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு கொடுக்கும்போது அது எவ்வளோ பெரிய பொறுப்புங்கிறது எனக்கு தெரியும். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இவங்களை ஹீல் பண்ணும்போது தே ஆர் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபீமேல்ஸ். தே கேரி த எனர்ஜி அண்ட் த பவர் டு சேஞ்ச் த சொசைட்டி இல்லை. ஸோ அதனால நான் ரொம்ப காஷியஸாக இருப்பேன். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஹெல்த் அப்டேட், அவங்க பார்த்தீங்கன்னா ஷீஸ் 14 years. அவங்களுக்கு வந்து மெயின்லி பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி டெஃபிஷியன்சி. வைட்டமின் டி வந்து சிங்கிள் டிஜிட், சன்லைட்டே போகிறது இல்லை. அண்ட் மோர் ஓவர் நாட் ஓன்லி ஹர், இந்த ஏஜ்ல ஸ்கூல் கோயிங் எல்லா சில்ட்ரன்ஸுமே காலையில் அவசரமாக பஸ் கேட்ச் பண்ணுறது, எந்திரிக்கிறது, பாத் பண்ணுறது, அண்ட் தென் வந்து பஸ் கேட்ச் பண்ணுறது, அப்படியே அந்த ரொட்டீன் சைக்கிள் ஃபாலோஸ். இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 8 hours படித்தாலும் இந்த படிக்கிறதோட அந்த மைண்ட்ல இருந்து ஸ்டாண்ட் ஆகிறது, அந்த மெமரைஸ் பண்ணுறது, ரீகால் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ வந்து நீங்கள் 8 hours படித்தாலும் அது வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது, அது வந்து சஸ்டைன் ஆகிறது கஷ்டம். அப்போ என்னென்னா நீங்கள் 3 hours படித்தாலும் உங்கள் பாடியோட நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா அது வந்து சப்போர்ட் பண்ணும். ஆக்சுவலி வாட் இஸ் ஐ வாண்ட் டு சே பர்சனலி, அவ 8th வரை வேற மாதிரி இருந்தா, ஷார்ட் டைம் படிப்பா, ஷி வில் டூ ஃபட்டாஃபட். இப்போ ஷி இஸ் சிட்டிங் ஃபார் லாங் டைம், ஷி இஸ் நாட் ஏபிள் டு கான்சன்ட்ரேட். வாட் எவர் யூ டோல்ட் ஆன் தட் டே, இட் ரிஃப்ளெக்டட் மை மைண்ட். திஸ் ஆல் ஹேப்பனிங், நோ attention seeking, she is not able to sit for long time. Everything is happening. That's what I believed in a positive nature. It is work out in a very well manner. It came out very well. Actually இன்னைக்கு இந்த day 2 of detox தான். Actually அந்த day 2லயே I can see a good difference in her. The day 1 she was like very tired, doctor, so lethargic, and நான் உனக்கு கொடுத்தா கூட ஓகே எடுக்கணுமா அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. இப்போ வந்து she was like okay doctor கொடுங்க, இன்னும் வேற என்ன அப்படிங்கிற மாதிரி she was energetic and very positive. I can see her response. And moreover with respect to the health update, after stepping into Oxyplus ஒரு 3 விஷயம் உங்க ஹெல்த்ல இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா அதுல டாப் 3 என்ன சொல்வீங்க மேம்? First thing, she is sleep routine is very good. Then she is taking her pumpkin seeds naturally. அது டெய்லி அந்த டேபிள் மேல இருக்கும். It was past 1 month அங்க தான் இருக்கு, எடுக்கவே இல்லை. இந்த 1 week எடுக்கறா. Thank you so much. Actually நல்லா தூங்குறா, நல்லா she is drinking lot of water. She is taking fresh vegetables and fruits. Very good. And moreover வந்து லைட்டா ஜிலேபி சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸ்வீட் டூத் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஸ்வீட் டூத் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுதா? She has, அவளுக்கே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. மேம் சொன்னாங்க நம்ம இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டீடாக்ஸ் பண்ணும்போது அந்த கிரேவிங் அண்ட் அவர்ஷன் டுவர்ட்ஸ் அன்ஹெல்தி ஃபுட்ஸ், குறிப்பாக அந்த ஜிலேபி, கலர்ட் ஏஜென்ட்ஸ், இந்த சீஸி ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிடணுங்கிற அவர்ஷன் வந்து கம்மியாகும். அது வந்து நான் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு ரெஸ்பான்ஸாக நோட் பண்ணுவேனே தவிர அது வந்து ஆக்சுவலி வந்து அதை போய்ட்டு அது ஏன் திரும்பி நான் கேட்குறேன் அப்படின்னா that's a treatment response. Actually நீங்க கேட்கற மாதிரி நானே சொல்றேன் மேம், அவ நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவா இதுக்கு முன்னாடி. இப்ப சாப்பிடுறது இல்ல. அது என்னன்னா அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த பாக்டீரியா அது இருக்கிறதுனால தான் உடம்புல. ஆக்சுவலி நவ் ஐ கேன் ஃபீல் த டிஃபரன்ஸ். திஸ் இஸ் த மெயின் அப்டேட். ஸோ நீங்க வந்து ஒரு டீனேஜ் மதரா இருந்தீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ டோன்ட் திங்க் திஸ் இஸ் நார்மல். அண்ட் சர்டன் திங்ஸ் உங்க குழந்தைங்க சொல்றாங்கன்னா அதெல்லாம் ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸா எடுத்துட்டு அதை நீங்க வந்து அதை ப்ராப்பரா அசால்ட்டா ஹேண்டில் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் மாறும். அந்த ஏஜ்ல வர ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் ஹேண்டில் பண்ண முடியலன்னா இதெல்லாம் தான் ரீசனே தவிர நீங்க அவங்கள பிளேம் பண்ணி அவங்கள திட்டுறது வந்து நோ யூஸ்.
இவங்க மதர் ஒரு டெசிஷன் எடுத்த மாதிரி நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். செக் ஹர் வைட்டமின்ஸ், செக் ஹர் B12, அயன் செக் பண்ணி பாருங்கள், வைட்டமின் D செக் பண்ணுங்கள், சன்லைட் போக சொல்லுங்கள், நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து அவங்க ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ண சொல்லுங்கள். இதெல்லாம் தான் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகாலே தவிர அண்ட் சின்ன ஒரு சப்போர்ட் ஆஃப் டாக்டர்ஸ் and any kind of women can do miracles. Teenagers approach Oxy Plus. It's a great result to us. ஸோ ஆமாம், இது வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு ஹானர். ஏன் தெரியுங்களா? இது வந்து தான் திரும்பி சொல்கிறேன், 30+ வரது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டிசீஸ் வந்ததுக்கப்புறம் வருவாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜ்லேயே இருக்கும்போது அவங்கள வந்து சின்னதாக ஒரு மைல்டு செஷன்ஸ் பண்ணாலே அவங்க they will heal very fast and they will respond in a miraculous way in their performance. Exactly. நெக்ஸ்ட் டைம் பாருங்க, அவங்களை எஜுகேஷனில் வந்து அவங்க பெரிய அப்டேட்ஸ் கொடுப்பாங்க அவங்க மதர். We are awaiting for it. 10th and 12th standard kids நிறைய பேர் Oxy Plusல வந்து நல்ல ரேங்க்ஸ் வாங்கியிருக்காங்க, IAS IPS ஆஃபீஸர் செலக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் டாக்டர் MD ஜாயின் பண்ணியிருக்காரு பீடியாட்ரிஷியனா. ஸோ இந்த மாதிரி நிறைய Oxy Plus நடந்திருக்கு. இன்னொரு Oxy Plusoட மெயின் விஷயம் வந்து இங்கே வந்து யாருக்கு வந்தாலும் கல்யாணம் ஆகிடும். அது என்ன தெரியுங்களா? இதெல்லாம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவிட்டி நடக்கிறதுனால இந்த பிளேஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் எல்லாத்தையும் கேட்குறது தான் Oxy Plus in one word அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க மேம்? It's mind-blowing excellent. Thank you so much. Thank you so much. And finally next update வந்து with ஸ்ரீனிகாவோட நான் போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா at the end வந்து it should be results அந்த ரிப்போர்ட்ஸோடவே பிஃபோர் அண்ட் ஆஃப்டரோட பேசிட்டா it will be a more satisfactory and scientific evidence-ஓட ப்ரூஃப் பண்ண மாதிரி இருக்கும். And thank you so much for trusting. And this video is dedicated to Swati madam. And may know her full name please? Swati Govardhanan. Swati Govardhanan. அவங்களுக்கு நான் dedicate பண்றேன். Because of her the entire family is here. And thank you so much for trusting us. Thank you ma'am. Thank you. Thank you.